எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான கருத்தை அலச போறோம். அதுதான் உடையவனுக்கும் உடைமைக்கும் உள்ள உறவு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன். உங்க உயிருக்கு உயிர் எது? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் மையப்புள்ளி. முதல்ல நமக்கும் அந்த மூல சக்திக்கும், அதாவது த சோர்ஸ்க்கும் என்ன ஒரு அடிப்படை உறவு இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது புரிஞ்சாதான் மத்த எல்லாமே நமக்கு விளங்கும். இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா சுவாமிஜி 2 வார்த்தையில இத விளக்கிடுறார். ஒன்னு உடையவன், அதாவது எல்லாம் தனக்கு சொந்தமா வச்சிருக்கிற இறைவன். இன்னொன்னு உடைமை, அதாவது அவருக்கு சொந்தமான நாம. அவர்தான் ஓனர், நாம அவரோட சொத்து. இந்த ஒரு உறவு தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே. சரி, இந்த உடையவன் உடைமை உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு. ஒருவேளை இந்த உறவை நாம மறந்துட்டா என்னாகும்? இந்த கனெக்ஷன் கட்டானா நம்ம நிலைமை என்னாகும்? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. மூல நூல்ல சுவாமிஜி சொல்றாரு, உன்னை மறந்தால் நான் உயிரற்ற உடலாய்விடுவேன் அப்படின்னு. அதாவது நம்மளோட மூலமான அந்த இறைவனை நாம மறக்கிற ஒவ்வொரு கணமும் நாம வெறும் ஜடம் மாதிரிதான். உயிர் இருக்கும், ஆனா அதுல ஜீவன் இருக்காது. இந்த விஷயம் கொஞ்சம் ஆழமா இருக்கிறதால சிலருக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கலாம். அதுக்காகவே சுவாமிஜி ஒரு அருமையான, ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்றாரு. அதுதான் இந்த மின் விளக்கின் தத்துவம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லயே விதவிதமான பல்புங்க இருக்கும் இல்லையா? சிலது நல்ல பிரகாசமா எரியும், சிலது கொஞ்சம் டிம்மா எரியும். பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஓ, இந்த வெளிச்சம் இந்த பல்புக்கு சொந்தமானது போல அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே அந்த வெளிச்சம் பல்புக்கு சொந்தமானதா? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பல்பு 100 வாட்ஸா இருக்கலாம், இல்ல 0 வாட்ஸா இருக்கலாம். ஆனா அந்த எல்லா பல்புக்கும் பவரை கொடுக்கற சோர்ஸ், அந்த மூலம், அதாவது ஜனனின்னு சொல்றாங்களே, அது ஒண்ணுதான். அந்த கரண்ட் இல்லாம எந்த பல்பும் தானா எரியவே முடியாது. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள். ஒரு பல்பு எவ்ளோ பிரகாசமா எரியுங்கிறது அது அந்த பவர் சோர்ஸோட, அந்த ஜனனியோட எவ்ளோ வலுவா கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்துதான் இருக்கு. கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா வெளிச்சம் பிரகாசமா இருக்கும், கனெக்ஷன் வீக்கா இருந்தா வெளிச்சம் மங்கி போகும். சரி, இந்த மின்விளக்கு உதாரணம் எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உதாரணத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வாங்க அதை இப்ப தெளிவா பார்க்கலாம். இதுதாங்க மொத்த விஷயத்தோட சாராம்சம். நாம நம்மை அந்த இறைவனோட உடமையா, அவரோட சொத்தா எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு அவரோட தன்மை, அவரோட சக்தி, அவரோட ஒளி நம்ம கிட்ட பிரகாசிக்கும். நாம அந்த மூலத்திலிருந்து விலக விலக நம்ம கிட்ட இருக்கிற பிரகாசமும் குறைஞ்சிட்டே போகும். இந்த உடையவன் உடைமை தத்துவங்கிறது சுவாமிஜி மட்டும் சொல்ற புது விஷயம் கிடையாது. இது நம்மளோட பக்தி இலக்கியத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு கருத்து. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மாணிக்கவாசகரோட வாக்குதான். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான சரணாகதி பாருங்க! உடையவனே, ஓனரே, உன்னை தவிர எனக்கு வேற எந்த சப்போர்ட்டும் இல்ல, வேற யாரையும் எனக்கு தெரியாதுன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இதுதான் ஒரு உடைமை, தன்னுடைய உடையவனிடம் முழுசா தன்னை ஒப்படைக்கிற நிலை. இந்த முழு உரையாடலோட இறுதியில நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வருவோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட பிரகாசத்துக்கு, உங்க உயிருக்கு எத மூல ஆதாரமா இருக்கு? அந்த மூலத்தோட, அந்த பவர் சோர்ஸோட உங்க கனெக்ஷன் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? இத சிந்திச்சு பார்க்கறது தான் இந்த தியானத்தோட உண்மையான நோக்கம்.